சார் சார் என்னங்க சார், மலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? வந்து 4 நாள் ஆச்சு. சார் உட்காருங்க சார். இல்ல வினோத், நான் அசிஸ்டன்ட் கமிஷனரா வரல, நீங்க உட்காருங்க. சார், எந்த ஒரு தகப்பனும் தான் புள்ள அயோக்கியனா வளரணும், தருதலையா வளரணும்னு ஆசைப்படுறதில்ல. இந்த விஷயம்லாம் நல்லது, இதை ஃபாலோ பண்ணுங்க, இந்த விஷயம்லாம் கெட்டது, இது ஃபாலோ பண்ணாதீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி சொல்லி வளர்க்குறான். ஆனா அதையும் மீறி தப்பு பண்ணும்போது பெத்தவங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? அதனால பெத்தவங்க மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலான அக்கறையோடும் கவனத்தோடும் இருந்திருக்கணும். ஆனா பாருங்க, அவங்க கூடவே சுத்திட்டு இருக்கானுங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்னு பேரை சொல்லிக்கிட்டு. அவனுங்க இந்த அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க, படிக்கிற சூழ்நிலை, செல்போனு, நெட்டு, இதெல்லாம் ஒரு பையனுடைய லைஃப்ல பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது. இந்த கருமத்தை தான் நம்ம தினமும் பார்க்குறோமே, நியூஸ் பேப்பர்லயும் டிவி நியூஸ்லயும். ஒவ்வொரு தகப்பனும் பிள்ளைய அதுல இருந்து மீட்டு கொண்டு வரதுக்குள்ள படாத பாடுபட்டுறான். பெத்தவங்களுடைய நிலைமை அப்படிதானே இருக்கு. சார், இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியலையா? அங்க லாக்கப்ல இருக்கான தருதல, இவனை பெத்தவன் நான் தான். சார், தினேஷ் உங்க பிள்ளைங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்தா போன்ல மரியாதை குறைவா பேசியிருக்க மாட்டேன் சார். மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்காதீங்க சார். யோ இங்க வாயா. சார், அந்த தம்பியை போய் கூட்டு வாயா சீக்கிரம். ஓகே சார். சீக்கிரம் தரங்க. சார், என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? உங்க டியூட்டியை நீங்க கரெக்டா தான் செஞ்சிருக்கீங்க. ஒரு அப்பனா என் கடமையை நான் ஒழுங்கா செய்யல, அதை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். சார், நீங்க இப்படி பேசுறதை கேட்டா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். நான் பெரிய மனசு விட்டு பிள்ளை, எங்க அப்பா பெரிய ஆபீசர் அப்படின்னு சொன்னாரே ஒழிய உங்க பேரை சொல்லவே இல்லை சார். சொல்லியிருந்தா நான் அப்பயே விட்டுருப்பேன் சார். இல்ல வினோத், உங்க மேல எந்த தவறும் இல்ல. எனக்கு பிறந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணி திரியறானே நினைக்கும் போது வேதனையா இருக்கு. ஆனா நீங்க டியூட்டியில சின்சியரா இருக்கிறத பார்க்கும்போது உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்கு. சார், பா என்னப்பா நீங்க இவர்கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இவர் சாதாரணமா உங்களுக்கு கீழே வேலை செய்யற இன்ஸ்பெக்டர்ப்பா. இவர் என்ன ரொம்ப அடிச்சு இன்சல்ட் பண்ணிட்டார்ப்பா. இவரை நீங்க சும்மா விடாதீங்க. எங்கன்னா தண்ணியில அதை காட்டுக்கு தூக்கி அடிங்க, இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிங்க. பா, இவர் தான் அடிச்சு இன்சல்ட் பண்றாரு பார்த்தா நீங்களே இப்படி அடிக்கிறீங்க. டேய், இவர் உன்னை அடிச்சாரு, நானா இருந்தேன் வை இங்க கொண்டுட்டு இருப்பேன். டேய், எத்தனை வாட்டிட்டு அவனுக்கு சொல்றது, காதல் கீதல் சுத்தாத, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருன்னு. இப்பெல்லாம் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு திரும்ப இதே வேலையை தானடா பண்ணிட்டு இருக்க. பாரு, எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி கூனி குறுகிய நிக்க வைக்காதடா. இதை விட அவமானம் வேற எதுவும் எனக்கு கிடையாது. அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு என்கிட்ட சொன்னேன்ல, அதே மாதிரி கல்யாண ஏற்பாடு பண்றாங்கன்னு சொல்லி தொலைச்சிருந்தா பேசி முடிச்சிருப்பேன்ல. அதை விட்டுட்டு அந்த பையனை அடிச்சு பொண்ணுடுவன் மிரட்டி இருக்க. டேய், அவ்வளவு பெரிய ரவுடியாடா நீ? போலீஸ்காரனுக்கு புள்ளையா பிறந்துட்டு இந்த மாதிரி பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருந்தான்னு வையே, சொசைட்டில எனக்கு என்னடா பேரு இருக்கும்? உன் புள்ளைய இந்த மாதிரி தருதலையா பெத்து வச்சிருக்கேன்னு கண்டவன்லாம் காரி துப்ப மாட்டான். அப்பா சாரிப்பா. ஆமா, இதே தான் எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருடா, நீ உன் கூட சேர்ந்து பொறுக்கி மாதிரி சுத்திட்டு இரு. போங்கடா, ஜீப்ல ஏறுங்க. வினோத் சார், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க உள்ள வாங்க. Thank you. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். உட்காருங்க இன்ஸ்பெக்டர். அந்த ராஸ்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து முழுசா ஒரு நாள் ஆச்சு. அவனை பிடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்கீங்களா இன்ஸ்பெக்டர்? பிடிச்சாச்சு மேடம். உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே?
ஸ்டேஷனுக்கே வந்து 4 அரை அரைஞ்சிருப்பல்ல. இல்ல மேடம், அந்த பையனுக்கு பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இருக்கட்டுமே, அத பத்தி எனக்கு என்ன கவலை. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவன் அப்பா எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, நான் அவனை சும்மா விட மாட்டேன். நீங்களும் அவனை சும்மா விட்டுட கூடாது சார். கொலை மிரட்டல், கொலை முயற்சின்னு அவன் மேல எல்லா செக்ஷன்லயும் கேஸ போட்டு உள்ள தள்ளுங்க. ஆயுள் தண்டனை அளவுக்கு பெரிய தண்டனை அவனுக்கு வாங்கி கொடுங்க. மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவை சாட்சி சொல்ல நான் வர வைக்கிறேன். உங்களுக்கு எந்த தடங்களும் வராம நான் பாத்துக்கிறேன். அந்த பையன் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. பின்ன என்ன சார், அவனாலதான் என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சு. மாப்பிள்ளை வீட்டுல என் பொண்ணு மருமகளா ஏத்துவே ரொம்ப பயப்படுறாங்க. இவன மாதிரி ஆளுங்கெல்லாம் வெளியே நடமாடினா எந்த பொண்ணுக்கும் கல்யாணமே நடக்காது சார். இவனெல்லாம் உள்ள தள்ளி தோலை உரிச்சாதான் என்ன மாதிரி பெத்தவங்க நிம்மதியா இருக்க முடியும். இந்த பாருங்க மேடம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கோவப்படாம கேளுங்க. அந்த பையன் மாப்பிள்ளையை மிரட்டினது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் ஏன் அப்படி செஞ்சான் தெரியுமா? உங்க பொண்ணை ரொம்ப சின்சியரா காதலிக்கிறான் மேடம். அவ வேணுங்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கான். அவ கிடைக்கலன்னா அவன் செத்துருவான்னு சொல்றான் மேடம். எவனோ ஒருத்தன் மிரட்டினாங்கிறதுக்காக ஓடி போக நினைச்ச அந்த மாப்பிள்ள பெஸ்டா, இல்ல உங்க பொண்ணோட காதலுக்காக உயிரியை கொடுக்குற இந்த மாப்பிள்ள பெஸ்டா? என்ன சார், உங்க பேச்சே வேற மாதிரி இருக்கு. அந்த தினேஷோட அப்பா உங்களை காசை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரா என்ன? அவங்களுக்காக என்ன காம்ப்ரமைஸ் பண்ணதா இங்க வந்தீங்களா என்ன? ஆனா நான் காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக மட்டும் நான் இங்க வரல மேடம். கல்யாணத்தை பத்தியும் பேசிட்டு வான்னு சொல்லி தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் கருணாகரன் என்னை அனுப்பிச்சிருக்காரு. நீங்க பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. ஏசி காவல்துறைய காதலுக்கு தூது போற துறையா மாத்திட்டாரா என்ன? அப்படிலாம் இல்ல மேடம், தான் பையனோட காதலுக்கும் கல்யாணத்துக்கும் அப்பாங்கிற முறையில அவர் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. இன்னுமா மேடம் புரியல? அந்த தினேஷ் வேற யாரும் இல்ல மேடம், அசிஸ்டன்ட் கமிஷனர் கருணாகரனோட ஒரே புள்ள, கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. நிஜமாவா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன மேடம் இருக்கு? என்னைக்கு உங்க பொண்ணு அவன் காலேஜ்ல பார்த்தானோ அன்னைக்கு அவனுக்கு லவ் பத்திக்குச்சு. இதை உங்க பொண்ணு தான் ஏத்துக்கல. அந்த தினேஷால உங்க பொண்ணு பூஜாவை மறக்கவே முடியல. என்னைக்கு இருந்தாலும் தான் காதல் சக்சஸ் ஆகுன்னு தான் அவர் ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள உங்க பொண்ணு பூஜாவுக்கு நீங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணதுனால அவர் டென்ஷன் ஆயிட்டார் மேடம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் உங்களுக்கே தெரியும்ல. தான் பிள்ளை இந்த லெவலுக்கு போயிட்டாங்கிறதுனால ஏசி ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. தான் பிள்ளையோட காதலை எதிர்க்கிறத விட ஏத்துக்கிறதே பெட்டர்னு சொல்லித்தான் அவர் உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சிருக்காரு. சொசைட்டில உங்களுக்கு இருக்க ஸ்டேட்டஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க கூட சம்மந்தம் பண்ணவே முடிவு பண்ணியிருக்காரு. நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா முறைப்படி உங்க வீட்டுக்கு வந்து அவர் பொண்ணு கேட்க தயாரா இருக்காரு மேடம். என்ன மேடம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். வசதி அந்தஸ்து எல்லாத்துலயுமே ஏசி உங்களை விட ஒரு படி மேலதான் இருக்காரு. அவர் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதுக்காக எத்தனையோ கோடீஸ்வரங்க அவர் வீட்டு வாசல்ல காத்திருக்காங்க. தான் புள்ள ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் உங்ககிட்ட சம்மந்தம் வச்சுக்க ஆசைப்படுறாரு. இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லாபம், நீங்க நோன்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஓகே மேடம், இது கல்யாண விஷயம், உடனே முடிவு சொல்லணும்னு கிடையாது. நல்லா யோசிங்க. உங்களுக்கு சம்மதமா இல்லையான்னு எனக்கு போன்ல கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட அப்புறம் பேசிக்கிறேன். சரிங்களா மேடம்? நான் வரேன் மேடம். சார் மேடம் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்போ எனக்கு இருக்கிற சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல சார். அதான் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டேன். என் பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய சம்பந்தம் கிடைக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ஏசி சார் கிட்ட எனக்கு இதுல முழு சம்மதம்னு சொல்லிடுங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். நான் சார்ட்ட பேசிடுறேன். எப்ப பொண்ணு பார்க்க வர்றாங்கறத கேட்டுட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. தினேஷ் ஏசி பையன்னு தெரியாம ரவுடி பையன் அப்படி இப்படின்னு தப்பா பேசிட்டேன். நீங்க அதெல்லாம் சார் கிட்ட சொல்லிடாதீங்க. மேடம் அதெல்லாம் டென்ஷன் கோபத்துல அப்ப பேசுறது, அதெல்லாம் நான் மைண்ட்லயே வச்சுக்கல. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நான் கிளம்புறேன் மேடம். சார் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல ஒரு காஃபி குடுக்க கூட மறந்துட்டேன். விடுங்க மேடம், அதான் கல்யாண சாப்பாடே போட போறீங்களே, அப்புறம் என்ன? நான் வரேன் மேடம். ஹே பூஜா, நீ ரொம்ப லக்கிடி. நான் உனக்கு தேடி பிடிச்ச மாப்பிளைய விட உன்னை தேடி வந்த மாப்பிள ரொம்ப பெரிய இடண்டி. உன்னை லவ் பண்ற தினேஷ் அசிஸ்டன்ட் கமிஷனரோட ஒரே பையன், கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசா. ஏசி புள்ளையா இருந்தா கோடிக்கணக்கில் சொத்து இருந்தா அவன் நல்லவன் ஆயிடுவானா? ஏய், அவன் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறான்டி. அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் போதாதா? நீ காதலுக்காக இதுக்கு சம்மதம் சொல்லலமா, அவன்கிட்ட இருக்க காசுக்காக சம்மதிக்கிற. சில சமயங்கள்ல நீ எனக்கு அம்மாவா வியாபாரியான்னு சந்தேகமா இருக்கு. ஏய் பூஜா, பெத்த அம்மா கிட்ட பேசுற பேச்சாடி இது? நீ பெத்த அம்மாவா நடந்துக்கிட்ட நான் ஏமா இப்படி பேச போறேன்? முதல்ல அந்த சம்பந்தம் வந்தப்போ
நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொன்ன. இப்ப ஏசு பிள்ளைனதும் அவனை மறந்துட்டு நீ ரொம்ப லக்கிங்கிற. நாளைக்கு இதோட ஒரு பெரிய பணக்கார வந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தா இத உதறி தள்ளிட்டு அதை ஏத்துக்க தயாரிடுவல்ல? விலை அதிகமா கிடைக்கிற இடத்துல பொருளை தள்ளி விடுற வியாபாரிக்கும் உனக்கும் என்னமா வித்தியாசம் இருக்கு? ஏய் பூஜா, என்னமா நிறுத்திட்ட? அடி உன் அடிய வாங்கி வாங்கி எனக்கு மறந்து போச்சு. எனக்காக ஒவ்வொரு மாப்பிளையும் மாத்திட்டே இருக்கியே, இதுல ஏன் விருப்பம் என்ன? எனக்கு யார பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பியா? நீ யார மாப்பிள்ளைன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்கணும், யாரு எங்க இடத்துல தாலி கட்டினாலும் நான் அதை வாங்கிக்கணும்ல. உன் இஷ்டப்படியில ஆடுறதுக்கு நான் ஒண்ணு பொம்மை இல்லம்மா, உயிரும் உணர்ச்சி இருக்கிற மனுஷி. என் சம்மதம் முக்கியம் இல்ல, எல்லாத்தையும் நீதான் முடிவு பண்ணுவேண்டா. உன்னை வியாபாரின்னு சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? ஹே பூஜா, என்ன எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கடி, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. இதெல்லாம் நான் உன் நல்லதுக்கு தாண்டி செய்றேன். அது உனக்கு இப்ப புரியாது, ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ அதை புரிஞ்சுக்குவ. அந்த தினேஷ் தான் உனக்கு மாப்பிள்ள. கூடிய சீக்கிரம் உனக்கு கல்யாணம் நடக்கும். நீ எடுத்துட்டு போய் கொடு. போ. நீ போ, நான் பேசிக்கிறேன். நீங்க சாப்பிடுங்க. மேடம், டிவில உங்களோட இன்டர்வியூ நிறைய பார்த்திருக்கேன். இந்த காலத்திலயும் கலாச்சாரம் பண்பாடுன்னு இத பத்தி பேசுறதுக்கு தீவிரமா ஒரு ஆள் இருக்குன்னு ஆச்சரியமும் பட்டிருக்கேன். ஆனா உங்க குடும்பத்திலேயே சம்பந்தம் வச்சுக்கூடிய சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை சார். தினேஷ் உங்க புள்ளன்னு தெரியாம நான் அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி என்னென்னமோ குழப்பமாயிடுச்சு சார். ஐ எம் சாரி சார். உங்க மேல எந்த தப்பும் இல்ல மேடம். உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா எனக்கு மனசே கேட்கல சார். இவ்ளோ தைரியமா பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒருத்தர் மிரட்டுறாருனா அவர் யாரு என்னன்னு நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். அத பத்தி எல்லாம் புத்தியே இல்லாம அவர் மேல தேவையில்லாம கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களையும் அசிங்கப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். மேடம், அதை நீங்க மறந்துடுங்க. உங்க மேல வருத்தமும் கோவமும் எனக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தா இன்ஸ்பெக்டர் அனுப்பி உங்ககிட்ட பேச சொல்லிருப்பேனா? நியாயமா பார்த்தா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் மேடம். என்னதான் இருந்தாலும் தினேஷ் அந்த பையனை போய் மிரட்டினது தப்பு தானே. என்ன அவனுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம், அதான் எதை ஆசைப்பட்டாலும் அடையணுங்கிற ஒரே பிடிவாதம். அந்த பிடிவாதம் தான் அவனை இப்படியெல்லாம் நடக்க வச்சிருக்குது மேடம். ஆமா மேடம், அவன்கிட்ட இந்த ஒரு கெட்ட குணத்தை தவிர எந்த குறையும் சொல்ல முடியாது. அதுவும் இந்த காலத்து பசங்கள்லாம் சிகரெட்டு தண்ணின்னு கெட்ட சவகாசம் வச்சுக்கிட்டு தப்பான வழியில போயிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த பணக்கார பசங்களை பத்தி சொல்லவே வேணாம். பொண்ணுங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதே ஒரு பொழப்பா வச்சிருக்காங்க. ஆனா என் புள்ள அந்த மாதிரிலாம் கிடையாது மேடம். உங்க பொண்ணு கூட அவுட்டிங் போகணும், ஊரை சுத்தணும்னு நினைக்காம கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து நிக்கிறான். இதுல இருந்தே அவன் கேரக்டர் என்ன எப்படின்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ்காரரோட புள்ள தப்பானவரா இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியாதா? ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு உறுத்தலா இருக்கு. அந்த பையனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒப்பு தாம்பூலம் மாத்தியாச்சு. இன்னொருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ண உங்க புள்ளைக்கு கட்டி வைக்கிறதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. தாலி கட்டுற அளவுக்கு போயிருந்தா கூட எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஏன்னா எங்க புள்ள உங்க பொண்ணு மேல உயிரே வச்சிருக்காங்க. அவ கிடைக்கலன்னா செத்துருவேன்னு சொல்றான். எங்க புள்ள மனசுக்கு ஏத்த மாதிரி வாழ்க்கை அமைஞ்சா அவனுக்கும் சந்தோஷமா இருக்கும், நாங்களும் நிம்மதியா இருப்போம்ல. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல எந்த ஆட்சேபனையும் இல்லையே. ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடுங்க, மனசு விட்டு பேசிக்கலாம். ஏன்னா நமக்குள்ள இந்த விஷயமா எந்த சங்கடமும் இருக்க கூடாதுங்க. உங்களோட சம்பந்தம் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்குங்க. அது மட்டும் இல்ல, உங்க புள்ள பூஜா மேல உயிரே வச்சிருக்கான்னு சொல்றீங்க. அப்படி ஒரு புருஷன் கிடைக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா என் பொண்ணுக்கு தான் இதோட அருமை தெரியல. படிச்சு முடிச்சிட்டு தான் கல்யாணம்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவ சொன்னதும் சரிதானே மேடம், தப்பில்லையே. என் பையன் உங்க பொண்ணுகிட்ட போய் தன்னுடைய காதலை சொல்லியிருக்கான். அவ ஏத்துக்கலையா, வந்து புலம்பிட்டு இருந்தான்.
முன்ன பின்ன தெரியாத ஒரு பையன் காதலிக்கிறேன்னு சொன்னத ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னதுல இருந்தே தெரியுது உங்க பொண்ணை நல்லா வளர்த்திருக்கீங்கன்னு. ஆனா கல்யாணத்துக்கு சம்மதிப்பா இல்லையா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் சார். பூஜாவோட மனசை மாத்திர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பாங்கிற துணை இல்லாம நான் அவளை தனியா நின்னு வளர்த்திருக்கேன். நான் என்ன சொன்னாலும் அவ கண்டிப்பா கேப்பா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ படிக்கணும்னு ஆசைப்படுறா. அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தா போதும். தாராளமா படிக்கட்டுமே, இதுக்கெல்லாம் நாங்க குறுக்கவே நிக்க மாட்டோம். சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தா நாம நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கவே முடியாது. எல்லா பொண்ணுங்களும் முழு சம்மதத்தோடைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. புகுந்த வீட்டுக்கு போனதும் தானா மாறிடுறாங்கல்ல. ஏன் பொண்ணும் அப்படிதான். மருமகளா உங்க வீட்டுக்கு வந்துட்டா அவ தன்னை மாத்திக்கிட்டு தானே ஆகணும். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மேடம். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதுனால அவ தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது இல்லையா? இல்ல சார், கல்யாணம் வேணான்னு முரண்டு பிடிப்பாளே தவிர வேற எந்த தப்பான முடிவுக்கும் அவ போக மாட்டா. அவளை அந்த அளவுக்கு நான் கோழையா வளர்க்கல. பூஜாவை பத்தி உங்களுக்கு எந்த குழப்பமும் கவலையும் வேண்டாம். அவளை உங்க வீட்டு மருமகளை அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்னும் ஏன் சார் மேடம்னு சொல்லிக்கிட்டு உரிமையோட சம்பந்தியம்மான்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் என்ன சார்னு தானே கூப்பிட்டு இருக்கீங்க, சம்மந்தின்னு கூப்பிடுங்களே. சரிங்க சம்பந்தியம்மா, மத்த சம்பிரதாயம் எல்லாம் பேசி முடிச்சிடலாமா? என் பொண்ணுக்காக 200 பவுன் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த வீடும் அவ பேர்ல தான் இருக்கு. மத்த கல்யாண செலவெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். அப்புறம் மாப்பிள்ளைக்கு காரா பிளாட்டா என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, அதையும் வாங்கி கொடுத்துறேன். என்ன சம்பந்தியம்மா, ஒரு போலீஸ்காரங்கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதை நாங்க தடுக்க மாட்டோம். என்ன கல்யாணத்தை மட்டும் எங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி கிராண்டா பண்ணிடுங்க, அது போதும். கண்டிப்பா சம்பந்தி, அப்படியே பண்ணிடலாம். ஜோசியர் கிட்ட நல்ல நாள் குறிக்க சொல்றோம். அன்னைக்கே தட்ட மாத்திக்கலாம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷங்க, அப்படியே பண்ணிடலாம். சரி சம்மதியம்மா, நல்ல நாள் பார்த்து சம்பிரதாயத்துக்காக நமக்குள்ள தட்டு மாத்திக்கலாம். அப்போ நாங்க கிளம்புறோங்க. சரிங்க, வரங்க. வா. ஏய், படிச்சவன் தானே நீ? உனக்கு மேனஸ் தெரியாது? இப்படிதான் கதவு தட்டாம ரூம்குள்ள வருவியா? இதுக்கு முன்னாடி நான் இப்படி வந்ததே இல்லையா? அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. சரி, இன்னைக்கு எங்க போயிட்டு வந்த? ரெஸ்டாரண்ட் இல்ல தியேட்டரா? இப்படி எல்லாம் பேச மாட்டேன்னு சொன்னியாமோ? ஆமா சொன்னேன். நீ முன்னாடி வந்தாலே இப்படிதான் கேட்கணும்னு தோணுது. ச்சே, நீ இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், போயிடு. ஏன்? உன் கூட ஒரே ரூம்ல இருக்கிறது எனக்கு அருவருப்பா இருக்கு. ச்சே. நீ இன்னும் மாறவே இல்லையாமோ? நேத்து நீ என்கிட்ட சாரி கேட்டப்போ செஞ்ச தப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன்னு நினைச்சேன். செய்யாத தப்புக்கு நான் ஏன் ரியலைஸ் பண்ணணும்? எனக்கு துரோகம் பண்ணது, என்ன விட்டுட்டு இன்னொருத்தி பின்னாடி சுத்தினது, பொய் சொல்லி ஏமாத்துனது, காட்டுத்தனமா என்ன அடிச்சது எல்லாமே நீ செஞ்ச தப்பு. ஆனா ஸ்டேஷன்ல நியாயம் கேட்க போனேன்னா கடைசியில குற்றவாளி ஆயிட்டேன். பூஜா விஷயத்தை விடவே மாட்டியாமோ? என் மனசுல அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லங்கிறத உனக்கு எப்படித்தான் நிரூபிக்கிறது? உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லன்னு ஆயிடுச்சு. நல்லவன் உத்தமன்னு நீ இனி என்கிட்ட நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ பூஜா கூட மட்டும் இல்ல, எவ கூட வேணாலும் சுத்து, நான் உன கேள்வியை கேட்க மாட்டேன்.